சிரியாவில் நிலைமை அமைதியாக இல்லை. பிரச்சனை மிகவும் கடுமையாக தொடர்கிறது. அங்கு அலவைட் என்று கூறப்படும் ஷியா பிரிவைச் சேர்ந்த ஒரு சமூகம் உள்ளது. அவர்கள் சீரியாவில் சுமார் 12 முதல் 15% பேர் உள்ளனர். இவர்கள் முன்பு இருந்த அசாத் ஆட்சியை ஆதரித்தவர்கள். மேலும் அசாத்தின் இராணுவத்தில் இருந்த எலைட் படைகளும் இவர்களே. இவர்கள் அதிகமாக இருந்தாலும் இப்போது நடக்கும் நிகழ்வுகள் இவற்றிற்கு எதிரானவை. இந்த அலவைட் சமூகம், அரபியில் அலாவி என்று கூறப்படும் இந்த சமூகத்திற்கு எதிராக அல் சஹ்ரா என்பவர் தாக்குதல் தொடங்கியுள்ளார். இப்போது சிரியாவின் தற்காலிக ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அல் சஹ்ரா முன்பு ISIS தலைவராக இருந்தவர். அங்குள்ள அரசு படைகள், அதாவது அல் சஹ்ராவின் குழு, இந்த அலவைட் சமூகத்திற்கு எதிராக தாக்குதல் தொடங்கியுள்ளது. முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது, அலவைட் அல்லது அலாவி என்று கூறப்படும் இந்த சமூகம் ஷியா பிரிவில் ஒரு தனித்துவமான சமூகம். இவர்கள் பயன்படுத்தும் அரபி மொழி ஒரு தனித்துவமான அரபி மொழியாகும். சிரியாவில் இந்த சமூகத்திற்குள்ள மிக பழமையான போர் வீரர்கள் உள்ளனர். அசாத்தின் காலத்தில் இந்த சமூகத்தை முஸ்லிம்கள் என்று கருதினர். ஆனால் அங்குள்ள சுன்னி பிரிவினர் இவர்களை முஸ்லிம்களாக கருதுவதில்லை. இதற்கு காரணம், இவர்களுக்கு ஆதரவாக இருந்தது ஈரான், அசாத்திற்கு ஆதரவாக இருந்தது ஈரானின் குழுக்கள். அதேபோல் ஹிஸ்புல்லாவும் இவர்களுக்கு ஆதரவாக இருந்தது. இப்போது புரிந்து கொள்ள வேண்டியது, ஏன் அல் சஹ்ரா என்று கூறப்படும் ISIS ஆட்களும் முன்பு இருந்த தீவிரவாதிகளும் இவர்களை எதிர்க்கிறார்கள். இவர்கள் கூறுவது என்னவென்றால், அல் சஹ்ராவின் குழுவில் உள்ள தலைவர்கள் பல பத்திரிகைகளுக்கு இன்டர்வியூ கொடுத்து கூறியது, இவர்களின் அன்பு இன்னும் அசாத்துடன் தான் உள்ளது. இவர்கள் எந்த காரணத்திற்காகவும் நாங்கள் கூறும் வழியில் மாறவோ ஆயுதங்களை கீழே வைக்கவோ தயாராக இல்லை. இந்த அலாவி அல்லது அலவைட் என்று கூறப்படும் இந்த சமூகம் ஷியா பிரிவைச் சேர்ந்த முஸ்லிம்கள் என்றாலும் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்கள். இவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள். இவர்கள் பாப்டிசம், மாமோதீஸ் எடுக்கும் நடைமுறையை கொண்டவர்கள். இவர்களில் 1/3 பேர் மட்டுமே இஸ்லாமிய நம்பிக்கைகளை கொண்டவர்கள். மீதமுள்ளவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கைகளை கொண்டவர்கள். இவர்கள் ஈஸ்டர் கொண்டாடுகிறார்கள், ஹோஷானா கொண்டாடுகிறார்கள். இதுதான் இவர்களுக்கு ஐசிஸ் மற்றும் சுன்னி இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனையாக உள்ளது. இதுவே இவர்களை தாக்குவதற்கான முக்கிய காரணம். இவர்கள் மிக பழமையான பாரம்பரியம் கொண்டவர்கள். சிரியாவின் கடற்கரை பகுதியிலும் அந்த பெல்ட்டிலும் 12 முதல் 15% என்று கூறப்படும் நல்ல மக்கள் தொகை உள்ளது. அங்குள்ள பியூரோகிரசியில் இவர்கள் உண்மையில் உள்ளனர். அசாத்தின் இராணுவத்தில் முக்கியமானவர்கள் இவர்களே. இவர்கள் ஹிஸ்புல்லாவுக்குள் இல்லை, ஆனால் ஹிஸ்புல்லாவை ஆதரித்தனர். ஏனெனில் ஹிஸ்புல்லா மூலமாகவே அசாத் அரசாங்கம் அங்கு நிலைத்து நின்றது. ஆனால் இப்போது ஹிஸ்புல்லா இல்லாததால் இவர்களை எப்படியாவது தகர்த்தெறிய வேண்டும் என்று அல் சஹ்ரா மற்றும் பழைய ISIS ஆட்கள் குறிவைத்துள்ளனர். இவர்கள் அசாத்திற்கு உள்ள அன்பு காரணமாக இவர்கள் ஆயுதங்களை கீழே வைக்க தயாராக இல்லை. தாக்குதல் மிகவும் கடுமையாக தொடங்கியது. பின்னர் அல் சஹ்ராவின் பழைய ISIS ஆட்கள் இஸ்லாமிய முறையில் துன்புறுத்தல் தொடங்கினர். இவர்களின் தலைகளை வெட்டினர், கைகளை வெட்டினர். ஆனால் இவர்கள் அடிப்படையில் போர் வீரர்கள். இவர்கள் திரும்ப தாக்கத் தொடங்கினர். சுமார் 250 பேர் அல் சஹ்ராவின் ISIS குழுவினரும் அங்குள்ள தற்காலிக அரசு படைகளும் உள்ளிட்ட சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டனர் என்று சர்வதேச ஊடகங்கள் அறிக்கை செய்கின்றன. சிரியாவில் அமைதி ஏற்படும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். அசாத் ஆட்சி முடிந்த பிறகு அங்கு மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் உண்மையான இயல்பு என்னவென்றால், இஸ்லாமிய ISIS இயல்பு அல் சஹ்ராவுடன் இணைந்து வெளிப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது. டமாஸ்கஸில் அமைதி ஏற்பட போவதில்லை. இந்த சண்டை மீண்டும் தொடரும். ஏனெனில் சுன்னி பிரிவினரும் இந்த அலவைட் சிறுபான்மை சமூகமும் ஒன்றாக செல்ல மாட்டார்கள். இதற்கு பல வரலாறுகள் உள்ளன. இவர்கள் பழங்காலம் முதல் போர் வீரர்களாக இருந்தவர்கள். அசாத்தின் ஆட்சி காலத்தில் இவர்களுக்கு இராணுவத்திலும் அரசாங்கத்திலும் வேலைகள் வழங்கப்பட்டன. இவர்களுக்கு கல்வி வழங்கப்பட்டு இந்த சமூகத்தை மாற்றி எடுத்தனர். பின்னர் அல் சஹ்ரா திரும்பி இந்த சமூகத்தை அடக்க முயற்சித்தார். அதனால் இவர்களின் ஆயுதங்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கை நடந்தது. இவர்கள் திரும்ப தாக்கினர். இதனால் நிச்சயமற்ற நிலை மீண்டும் தொடரும். டமாஸ்கஸ் அமைதியாக இருக்காது. எனது கருத்துப்படி இந்த அலவைட் அல்லது அலாவி சமூகத்திற்கு இஸ்ரேல் உதவக்கூடும் என்ற சாத்தியம் அதிகம். அதேபோல் அமெரிக்காவின் முடிவும் இதை பார்க்கும்.
அமெரிக்கா எப்படி இதை முன்னெடுக்கும் என்பதை பொறுத்து இருக்கும். ஐசிஎஸ்என் மேலாதிக்கம் மற்றும் சுன்னி பிரிவினரின் மேலாதிக்கம் தீவிரவாத முறையில் தொடரும். இன்னும் எந்த நாடும் சிரியாவை அங்கீகரிக்கவில்லை. இந்த மாற்றம் அல்சஹ்ரா குழுவிற்கும் அங்கு ஆட்சி செய்யும் தற்காலிக அரசாங்கத்திற்கும் ஏற்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் அரபு நாடுகளில் மீண்டும் பிரச்சனைகள் எழுச்சியடைகின்றன. இதில் ஈரானின் நடவடிக்கைகள் முக்கியமானவை. ஏனெனில் அலவைட் அல்லது அலாவி சமூகத்திற்கு அதிகமாக ஆதரவாக இருந்தது ஈரான். அசாத்தின் காலத்தில் ஈரான் இவர்களுக்கு ஆதரவாக இருந்தது. ஆனால் இப்போது ஈரானில் ஆயுதங்கள் இல்லை, அவர்களுக்கு யாருக்கும் கொடுக்க எதுவும் இல்லை. எனவே இந்த சமூகத்திற்கு யார் மேலும் உதவப் போகிறார்கள்? ரஷ்யா மீண்டும் இவர்களுக்கு உதவ வருமா? இது குறித்து ட்ரம்ப் கவனித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் நாட்களில் இது குறித்து அதிகமான விவரங்களும் படங்களும் துல்லியமாக வெளிவரும். இந்த அலவைட் அல்லது அலாவி சமூகத்தை அடக்குவது எளிதான காரியம் அல்ல. ஏனெனில் இவர்களும் மிகவும் சக்தி வாய்ந்த போர் வீரர்கள். இவர்களின் தலைமுறை பழைய பிரெஞ்சு இராணுவத்தில் இருந்து வந்தவர்கள். சிரியாவின் இராணுவத்தில் உள்ள எலைட் படைகள் முழுவதும் இவர்களே. இவர்களின் தாக்குதல் எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதை பொறுத்து மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எந்த நாடும் அல்சஹ்ராவை ஆதரிக்கும் வகையில் சென்றால் மற்ற நாடுகள் அதை பார்த்து கொண்டிருக்காது. இது மிகவும் துல்லியமான விஷயங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வளர்ச்சிகள் தொடர்ந்து வருகின்றன.